பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா காரும் வருது, அந்த கோர்ட்டுக்கிட்ட நிற்கிது, கொஞ்ச நேரம் யோசிக்குது, அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ யாருமே ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. இந்த இடத்துல வராங்க, ஸ்லோ பண்ணி நிற்கிறாங்க, ஃபுல்லாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு மூவ் ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பேட்டர்னாகவே நடக்குது இங்கே. நான் ஒரு 20-25 வண்டி பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் 2 வீலர் உட்பட. எல்லோரும் அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே ரேண்டமாக க்ராஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இது நிற்கிறாங்க, யாராவது க்ராஸ் பண்ணுறாங்கன்னா க்ராஸ் பண்ணட்டும். எங்கேயுமே சிக்னல் இல்லை, பொறுமையாக கேர்ஃபுல்லாக எல்லா வண்டியும் மூவ் ஆகுது. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஒரு அருமையான வாட்டர் ஃப்ரண்ட் பார்க். 2 வாத்து ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. சூப்பரான ஒரு பிரிட்ஜ், நல்லா ஹைரைஸ்ட் பில்டிங்ஸ். இங்கே ஒரு போட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி நான் நிறைய வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்ஸ் போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச 1-2 வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் அப்படிங்கிறது நான் போனதில்லை. டர்க்கியில் இஸ்மிரில் ஒரு அருமையான ஒரு சன்செட்டை பார்த்துட்டு ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் பக்கமாக நடந்து போயிருந்தேன். டர்க்கி சீரீஸில் கூட அந்த இஸ்மிர் வீடியோஸில் அது இருக்கும். அதுக்கப்புறம் ஹனாயில் ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் இருக்குது. ஹனாய் ரிவர் சைடு கிட்ட ஒன்று போயிருந்தேன். ஹாங்காங்கில் ஒரு ஈவினிங் வாக் போயிருந்தேன். பட் அங்கே ரிவர் சைடு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் சூப்பராக இருந்துச்சு. ஹாங்காங்கில் ஒரு தனியாக ஒரு 2 இடம் இருக்குது. மெயின் ஹாங்காங்கில் இருக்கிற அவுட்டர் ஏரியாவுக்கு பேட்ரிக்கோ சார்லஸோ ஏதோ ஒரு பேர், நல்ல பேர். ஸோ ஹாங்காங்கில் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் இருக்கு. நம்ம ஊரில் தான் ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கநல்லூரில் வெங்கலட்சுமி கிட்ட ஒரு குளம் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த குளம் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபேஸ்லேயே இருந்தது கிடையாது. அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு பெரிய குளமாக தான் இருக்கும். பேர் மறந்து போச்சு. சோழிங்கநல்லூர் இன்ஃபோசிஸ்க்கு ஆப்போசிட்டில் குளத்தை ரிவைவ் பண்ணிகிட்ருக்காங்க. மழை காலத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணணுன்னு ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வரும்னு நம்புவோம். பக்கத்தில் ஒரு வாத்து வந்திருக்கு. ஹாய். இன்றைக்கி இந்த வாத்தை பார்க்கணுன்னு நமக்கு எழுதியிருக்கு. சூப்பராக இருக்குது அந்த பிரிட்ஜோட சேர்த்து பார்க்கும்போது. யாரோ ஒரு இந்தியன் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. இன்னும் நிறைய ஒரு சில பார்க்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்டு எனக்கு பொதுவாக இந்த சோழிங்கநல்லூரில் நான் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ சோழிங்கநல்லூருக்கு பின்னாடி ஈவினிங் டைம் பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை லேக் சைடில் கொஞ்சம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருப்பேன். நல்லாயிருக்கும். அதே மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டிப் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இமிக்ரேஷன் சம்மந்தமாக ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கரெக்டாக எத்தனை நாள் இருக்கீங்க, நான் ஒரு 15 நாள் 12 நாள் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு
எக்ஸாக்டாக நான் 13 நாள் இருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டேக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் கிளியராக $800ன்னு சொன்னேன். செலவுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கிளியராக எனக்கு கையில் $1000 இருக்குது, $1000 கார்டில் இருக்குது, இன்னொரு $1000 கிரெடிட் கார்டில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு வாத்து இருக்குது. வாத்தோடைய கழுத்து கலர் வந்து பயங்கரமான ஒரு மெஜெண்டா பச்சை மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ஸ் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு சூப்பரான கான்செப்ட். வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ஸ் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் ஒரு சின்னதாக ஃபேமிலியோட ஆர் அட்லீஸ்ட் தனியாக சன்செட்டை பார்த்துட்டு ஒர்க்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆர் அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் யூஎஸ் ட்ரிப் கிளம்பி வரும்போது சென்னை நாவலூர் டு ஏர்போர்ட் வர்ற ரூட்லேயே வந்து ஒரு சூப்பரான சன்செட்டை பார்த்தேன். நான் ஒரு ஆல்மோஸ்ட் 5 மணி இருக்கும். துறைப்பாக்கம் டு ஏர்போர்ட் வர்ற ரூட்டு, சன்செட்டு, பேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கு சன்செட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சன்செட் எங்கே இருக்குது, எங்கே பார்த்தீங்க, அது ஏன் மெமரபுள் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா மேபி நிறைய ரிலாக்ஸ்டு சன்செட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து உங்கள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படா அது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. மேபி உங்களுக்கு வந்து என்னுடைய ஒர்க்கை இந்த டைமில் நான் முடிச்சிடுவேன், ஆர் இந்த டைம் எனக்கான டைம், இந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ரீல்ஸ் பார்க்காம இந்த டைமில் வந்து என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு, என்னை எப்படி நான் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, என்னை எப்படி நான் இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிக்கிறது அப்படின்னு ஒரு மணி நேரம், எல்லா சன்செட்டும் முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன இன்புட் ஏதோ எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஒரு பர்டிகுலர் சன்செட்டை நான் என்ஜாய் பண்ணலை அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ அடுத்து லிங்கன் மெமோரியல் போக போகிறோம். அப்ரஹாம் லிங்கன் பெரிய தலை, பெரிய புரட்சியாளர், ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவருடைய பயங்கரமான பெரிய சிலை ஒன்று இருக்குது, உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. ஸோ அது போய் பார்க்கலாம். அங்கேருந்து இவங்களுடைய லேண்ட்மார்க் மான்யூமெண்ட், இந்த பெருசாக கத்தி மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒன்று வந்து இங்கே தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்குது. விக்ட்ரி மான்யூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வாடு மாதிரியே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ரஹாம் லிங்கன் மெமோரியல். ஸோ இதுக்குள்ளே ஒரு பயங்கர பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க அவருக்கு. கீழேருந்து படிக்கட்டு ஏறி, எனக்கு தெரிஞ்சது வந்து 33 பில்லர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா அவர் ஆளும்போது இத்தனை பில்லர் மேலே தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நிறைய பில்லர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் அங்கே உட்காந்து நேராக இதை பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹனாயிலையும் சன்யட்சன், ஹனாயா தைவானில், சன்யட்சனுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஹனாயில் ஹோச்சிமின்க்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே பயங்கரமான புரட்சியாளர்கள். ஸோ அவர் அங்கே உட்காந்து அந்த பின்னாடி ஒயிட் ஹவுஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஹவுஸ் இருக்குது, ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய மான்யூமெண்ட் இருக்குது. ஸோ அவர் உட்காந்து அங்கே வேடிக்கை பார்க்குற மாதிரி, சாரி வேடிக்கை இல்லை, அவர் உட்காந்து அங்கே கவர்ன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக அவர் இருக்கிறது தெரியலாம். பட் ரொம்ப ரொம்ப பெரிய சிலை. சூப்பராக இருக்கு இடம்.